வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் ஆ. ஸ்வர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1999 எண்டில் இந்த இசிஎஸ் அப்படிங்கிற சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தணும்னு நினச்சாங்க. 2000 கிட்டத்தட்ட அதை கம்பல்சரி பண்ணிட்டாங்க. இப்போ அதன் மூலமாக என்னாச்சுன்னு சொன்னால், எல்லா கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் அவங்களுடைய சம்பளம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேராக போகிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷனை ஏற்படுத்தினாங்க. அப்புறம் 2001 கவர்மெண்ட் பேமெண்ட் எல்லாத்துக்குமே, அதாவது அவுட் சைடர்ஸ், ஒரு கண்டிஜென்சி பில்லை கிளைம் பண்ணுறாங்க, ஒரு கான்ட்ராக்டருக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க, அப்படிங்கிற மாதிரியான பேமெண்ட் எல்லாமே பேங்க்குக்கு நேரடியாக போகிற மாதிரி அந்த இசிஎஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் பேங்க் அக்கௌண்ட்டு கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிஷன் வந்துருச்சு. இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி ஆயிடுச்சு. ஏன்னு சொன்னால், அரசின் நலத்திட்டங்கள் எல்லாமே பேங்க்குக்கு நேரடியாக அந்த பணத்தையோ தொகையோ செலுத்துகிற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இப்போ நடைமுறையில் இருக்குது. அதனால் பொதுமக்கள் அத்தனை பேருமே பேங்க் அக்கௌண்ட்டு எசென்சியல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு கூட இப்போ இந்த நிதியுதவி திட்டம், ஸ்காலர்ஷிப்பு, இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாமே அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரியான சிஸ்டம் வந்ததுனால, இப்போ அந்த படிக்கிற காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கே பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எசென்சியல் ஆயிடுச்சு. இப்போ ஏன் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ரீசெண்டாக நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. பேங்கிங் லா அமெண்ட்மெண்ட் பில் 2024 அப்படின்னு அதுக்கு பேர். இப்போ அதில் பல்வேறு அம்சங்கள் கொண்டு வந்திருந்தாலும் கூட, அதாவது வங்கி நடைமுறைகளில் சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லி அந்த பில்லில் சொல்லியிருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 19 திருத்தங்களுக்கு மேலே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு திருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஒரே ஒரு நாமினி தான் என்டோஸ் பண்ணணும், நாமினி தான் நம்ம நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக நம்ம நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அதிகபட்சமாக 4 நாமினியை நம்ம செலக்ட் பண்ணி சொல்லலாம். 4 பேரை நாமினியாக நம்ம நாமினேட் பண்ணுறதுக்கு வழிவகை ஏற்படுத்தியிருக்கு இந்த அமெண்ட்மெண்ட்டில். இப்போ அதில் 2 வகையான நாமினியை சொல்கிறாங்க. ஒன்று சக்சஸிவ் நாமினேஷன், இன்னொன்று சைமல்டேனியஸ் நாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த சக்சஸிவ் நாமினி அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா, ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்து போயிடுறார், எதிர்பாராத விதமாக இறந்து போயிடுறார் அப்படின்னு சொன்னால், அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை அடுத்து யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி இருக்குது. இப்போ ஒரே ஒரு நாமினியை நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ இன்றைக்கி தேதி வரைக்கும் பார்த்தோம்னா ஒரே ஒரு நாமினேஷன் தான் கொடுக்கணும்னு ப்ரொவிஷன் இருக்குது. ஒருவேளை அந்த பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே சில நேரங்களில் அந்த நாமினி இறந்து போயிருப்பார். இப்போ அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அந்த பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டரும் இறந்து போகக்கூடிய சூழ்நிலையில் அந்த அமௌண்ட்டை தகுதியுள்ள வாரிசுதாரர்கள், மற்றவங்க, அந்த நாமினியை தவிர மற்ற இருக்கக்கூடிய வாரிசுதாரர்கள் அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அது 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆயிடுது. இப்போ அந்த காலதாமதத்தையெல்லாம் தவிர்க்கணும், அந்த இடர்பாடையெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட் பில்லில் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்கிறாங்க. 4 நாமினி வரைக்கும் நீங்கள் நாமினேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த 4 நாமினி வந்தாச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம சக்சஸிவ் பேட்டர்ன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் எதிர்பாராத விதமாக இறந்து போயிட்டால், அந்த ஃபஸ்ட்டு சக்சஸிவ் நாமினி யாரோ அவர் இருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு அந்த பணத்தை கொடுத்துருவாங்க. ஒருவேளை அந்த ஃபஸ்ட்டு நாமினி இறந்து போயிடுறார், அல்லது அவரால் அந்த தொகையை கிளைம் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு சொன்னால், செகண்ட் நாமினிக்கு அந்த அமௌண்ட்டு போகும். அந்த செகண்ட் நாமினியும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, அல்லது அவரும் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த 3வது நாமினிக்கு வரும். இப்போ அவருக்கும் வரலன்னு சொன்னால் அது 4வது நாமினிக்கு வரும். இது சக்சஸிவ் நாமினி பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்லேயும் நம்ம நம்ம நாமினேஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சைமல்டேனியஸ் நாமினி அப்படின்னு ஒரு பேட்டர்ன் வைக்கிறாங்க. அதுலேயும் நம்ம 4 பேர்த்த நாமினேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்து போயிடுறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை இந்த 4 பேர்த்துக்கும் ஈக்குவல் தொகையாக பிரித்து கொடுத்துருவாங்க. இது சைமல்டேனியஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்சஸிவ் பேட்டர்ன் ஒன்று இருக்குது, சைமல்டேனியஸ் பேட்டர்ன் இருக்குது.
இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? இப்போ இன்ன தேதி வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அல்லது 2-3 அக்கௌண்ட் கூட நம்ம வச்சுருப்போம். இப்போ அந்த இடத்துல எல்லாம் நம்ம போயிட்டு என்ன பண்ணணும், நம்மளுடைய நாமினிஸை வந்து அதிகபட்சம் 4 பேரை இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டியை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அதிகபட்சம் 4 நாமினி இருந்ததுன்னா 4 நாமினி வந்து ஒன்று அந்த சக்ஸஸிவ் பேட்டர்னில் நம்ம சூஸ் பண்ணி நாமினேட் பண்ணிக்கலாம், இல்லை சைமல்டேனியஸ் நாமினி சிஸ்டத்தில் நம்ம சூஸ் பண்ணி அந்த நாமினேஷனை கொடுக்கணும்னு சொன்னால் அந்த பேட்டர்னை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது கவர்மெண்ட் சர்வெண்ட்டை பொறுத்த வரைக்கும். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் பென்ஷனர்ஸுக்கு தான் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டாக பார்க்கணும். அவங்களுக்கு தான் இது தேவைப்படுது. ஏன்னு சொன்னால் நிறைய பென்ஷனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய நாமினியாக யாரை போட்டிருப்பாங்க, அவங்களுடைய ஸ்பௌஸை போட்டிருப்பாங்க. அது ஆண் பென்ஷனராக இருந்தால் தன்னுடைய மனைவியை வந்து நாமினியாக போட்டிருப்பாங்க. பெண் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்து அவங்க பென்ஷனராக இருந்தால் அவங்களுடைய கணவரை வந்து நாமினியாக போட்டிருப்பாங்க. பெரும்பாலான நேர்வுகளில் என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் அந்த பென்ஷனர் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய நாமினி இறந்து போயிடுறாங்க. அப்போ அவங்க அந்த ஃபேமிலி பென்ஷன் பெனிஃபிட்டை வாங்குறது கூட முடியாமல் போயிடும். அப்புறம் அந்த பென்ஷனுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இப்போ இந்த ப்ரொவிஷனை வந்து பென்ஷனர்ஸ் பயன்படுத்திக்கணும். அவங்க என்ன பண்ணணும், ஏற்கனவே வந்து அவங்களுடைய ஸ்பௌஸை வந்து நாமினியாக போட்டிருந்தால் இந்த சக்ஸஸிவ் பேட்டர்ன் அப்படிங்கிற இதில் வந்துட்டு இன்னும் 3 நாமினியை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சைமல்டேனியஸ் பேட்டர்னில் கொண்டு போகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா இன்னும் 3 நாமினியை வந்து நாமினேஷனுக்கு அவங்க பரிந்துரை பண்ணி அக்கௌண்ட்டில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னும் இப்போ தான் வந்து மசோதா வடிவில் இருக்குது. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே இது வந்து சட்ட வடிவில் வந்ததுக்கப்புறம் இதனுடைய ஆப்ரேஷன் வந்து நடைமுறைக்கு வரும். அப்போ வரும்போது நம்ம எல்லாம் வந்து இந்த ப்ரொவிஷனை பயன்படுத்திக்கிட்டால் எல்லாருக்கும் வந்து சிரமங்களை குறைக்கும், நடைமுறையில் சிக்கல்கள் வந்து குறைச்சிட்டு எதிர்பாராத விதமாக அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்து போயிட்டால் அவருடைய பணத்தை வந்து அவங்களுடைய நாமினி யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்கெல்லாம் அதை வாங்கிக்கிறதுக்கு ஒரு எளிய நடைமுறையாக இருக்கும். இதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.